Hi guys, welcome to Make Money AK YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் எப்படி ஒரு இமெயில் லிஸ்ட்டை பில்ட் பண்ணி எப்படி ஒரு ஒப்பதான வேலை ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இந்த சேனலில் நான் வந்து மேக் மணி ஆன்லைன், அதுபோல் ஆன்லைன் என்டர்பிரினர்ஷிப், ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியாஸ், அது மாதிரி விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன். ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஜாயின் பண்ணி வைங்க. நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ கைஸ், இந்த மெத்தடுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இந்த ப்ரொசஸ் எப்படி போகும்னு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் முதலாவது நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ட்ராஃபிக் சோர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ராஃபிக் எப்படி வர வைக்க போதும் அப்படின்ற நம்மளோட ஆஃபர்ஸுக்கு ட்ராஃபிக் எப்படி வர வைக்க போதும்ட்டு பார்க்க போதும். அதுக்கு பிறகு இந்த ட்ராஃபிக் சோர்ஸ்லேருந்து வாதவங்களை எப்படி ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்றுக்கு லீட் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து லேண்டிங் பேஜ் ஒன்று பார்ப்பாங்க. அந்த லேண்டிங் பேஜில் இருந்து எப்படி அவங்களோட இமெயில்ஸை வந்து கிரெப் பண்ணி எங்களோட இமெயில் லிஸ்ட்டை வந்து எப்படி பில்ட் பண்ணுறது. ஸோ இந்த இமெயிலை சப்மிட் பண்ணுறது பிறகு அவங்களுக்கு வந்து எஃபிலியேட் ஆஃபர், அது அப்படியே அவங்க வந்து எப்படி எஃபிலியேட் ஆஃபர்ஸுக்கு ஹைலி கன்வெர்ட் ஆகுது, எஃபிலியேட் ஆஃபர்ஸுக்கு டிடெக்ட் பண்ணுற. ஸோ எஃபிலியேட் ஆஃபர்ஸ்லேருந்து வாத சேல்ஸ் அப்படின்னா மணி, ரைட், எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறது. இது சிம்பிளான ப்ரொசஸ். ஸோ கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டோம்னா ஒரு ஒழுங்கான லிஸ்ட் ஒன்று பில்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் மாடல் ஒன்றுக்கு போயிடும். ஸோ முதல்ல வந்து இந்த லிஸ்ட்டை ஏன் பில்ட் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன்னா, இந்த லிஸ்ட்டை பில்ட் பண்ணி இப்போ இமெயிலை சப்மிட் பண்ணி வாதவங்க எல்லாருமே வந்து ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பொதுவான சைக்காலஜி என்னென்னா, ஒரு ப்ராடக்டை வந்து குறைஞ்சது ஒரு 7 தடவைக்கு மேலே சரி பார்த்தாங்கன்னா அது வந்து பை பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இமெயில் லிஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து இமெயில் பண்ணிடும் அந்த ஆஃபரை வந்து இன்னும் 7 தடவை நம்ம வந்து அந்த 7 தடவை மட்டும் இல்லை, இன்னும் ஃப்யூச்சரில் வர ப்ராடக்ட்ஸை கூட அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிடும். ஸோ இது தான் இந்த இமெயில் லிஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்டபிள் திங். ஸோ கைஸ், வாங்க இப்போ எப்படி ட்ராஃபிக் சோர்ஸை பார்ப்போம், எப்படி ட்ராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறது, என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி டிரெக்டாக பார்த்துருப்போம். ஸோ கைஸ், இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது ஸ்லைட்ஷியா கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலே விசிட்டர்ஸை வந்து இந்த மந்த்லி வந்து ஸ்லைட்ஷியா வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இப்போ சிம்பிளாக பார்த்த விளங்கும். 6 லட்சம் வியூஸ், 1,50,000 வியூஸ், 1 மில்லியன் வியூஸ், இப்படி இதில் வந்து நாம் வந்து அப்லோட் பண்ணுற ஸ்லைட்ஷியாவுக்கு இந்த அளவுக்கு வியூஸை வந்து ஃப்ரீயாகவே இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டியது இதுக்கு சைன் அப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளும் நம்மளோட ஸ்லைட்ஷியாஸை அப்லோட் பண்ணுறது. ஸோ கைஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து எப்படி ஃப்ரீயாக ரிசோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த விஷயம் எல்லாம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்ப்போம். ஸ்லைட்ஷியாவில் ஷேர் பண்ணுறது, நீங்கள் ஷேர் கிளிக் பண்ணி சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின்ல வந்து சைன் அப் பண்ண சொல்லும். ஸோ ஜாயின் லிங்க்டின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்டினை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிடும். ஸோ கைஸ், நான் சைன் அப் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ ஸ்லைட்ஷியாவில் நம்ம வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இதில் முதலாவது நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து 2 விஷயம் செய்யறது. ஒன்று, நம்மளோட லிஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு, இமெயில் லிஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வேணும். ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போதும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து எஃபிலியேட் மார்க்கெட்டிங், அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எஃபிலியேட் லிங்க் எடுக்கணும். ஸோ அதுவும் எப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், முதலாவது பார்ப்போம் இமெயில் லிஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் தான் சாஃப்ட்வேர் தான் கெட் ரெஸ்பான்ஸ் வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் தராங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போயிட்டு கிரெடிட் கார்டு ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே சைன் அப் பண்ணி கேளு. ஸோ 30 days ஃப்ரீ, நோ கிரெடிட் கார்டு ரிக்வயர்ட். ஸோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு சைன் அப் பண்ணுங்கள். ஸோ இதில் இமெயில் அட்ரஸை சப்மிட் பண்ணி சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வரும். நான் சைன் அப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ கைஸ், இப்போ நம்ம கெட் ரெஸ்பான்ஸுக்கு வந்து சைன் அப் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம பண்ண வேண்டியது எஃபிலியேட் ஆஃபர் ஒன்றை சூஸ் பண்ணுறது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து கிளிக் பேங்க் வெப்சைட் வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட் எஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு.
ஸோ கைஸ் இதுதான் கிளிக்பேங்க் வெப்சைட். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சைன் அப் பண்ணிடலாம். சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்ற ஒரு டெப் ஒன்றுக்கு போகணும். சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டொப்பில் காட்டும் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் பிளேஸ் டெப்புக்கு போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸையும் காட்டும். ஸோ கைஸ் கிளிக்பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எஃபிலியேட் ஆஃபர் இந்த எவர்கிரீன் சொன்னால் இந்த ஹை ப்ராஃபிட்டபிள் நிச்சஸாக சூஸ் பண்ணுங்கள். அது அப்படின்னா இந்த 3 நிச்சஸ் தான். ஒன்று வந்து மேக் மணி ஆன்லைன், அடுத்து வந்து ஹெல்த் அண்ட் வெல்த்னஸ், அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ நான் வந்து மேக் மணி ஆன்லைன் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸ் டெப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு டெப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எதுவுமே டைப் பண்ண வேணாம். ஃபைன் ப்ராஜெக்ட்ஸில் இந்த சர்ச் பாரை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்கள் வந்து காட்டும். ஸோ கைஸ் நான் ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கீழே போயிட்டு பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செலெக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரேங்க்கில் வந்து கிராவிட்டிக்கு மாற்றுங்க. ஸோ கிராவிட்டின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எத்தனை பேர் வந்து சேல்ஸை எடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிராவிட்டினா எவரேஜாக 218 பேருக்கு மேலே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி சேல்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 30 டேஸில். ஸோ இப்படியான ஆஃபர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து எவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்காமல் ஹை லெவலுக்கும் போகாமல் ஒரு மிட் ரேஞ்சில். ஸோ இது மாதிரி $18, $30 அந்த லெவலில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. $50க்கும் ஒரு $20 இடையில இருக்க மைண்ட்ஸ்னா கொஞ்சம் நல்லா. ஸோ நான் வந்து இந்த இதில் வந்து சூஸ் பண்ண போதேன் இந்த கிளிக் வெல் சிஸ்டம். ஸோ இந்த இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆஃபரை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆஃபரை பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம வந்து போயிட்டு அவங்களோட எஃபிலியேட் ரிசோர்ஸ் டெப்புக்கு போயிட்டு இது எப்படிப்பட்ட ஆஃபர், சேல்ஸ் பேஜுக்கு போயிட்டு அது எப்படியான ஆஃபர் அப்படின்றதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கெட் ரெஸ்பான்ஸில் வந்து நம்மளுக்கான லேண்டிங் பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ இதுக்கு பார்த்த விளங்கும் அவங்களோட எஃபிலியேட் ஆஃபர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து அவங்க தருவாங்க. நீங்கள் வந்து நான் சொன்னேனே 7 நாளைக்கு இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இமெயில் சீக்வன்ஸ் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ இப்போ காட்டுது உங்களுக்கு இதில் ரிசோர்ஸ் டெப்பில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதில் பார்த்த வரணும் எஃபிலியேட் லிங்க்ஸ், அதே போல் இந்த இது இமெயில் ஸ்வைப்ஸ் 7 நாளைக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன அனுப்பணுமோ அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் இப்போ நம்ம சேல்ஸ் பேஜுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆஃபர். அதில் டைட்டில் அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு முக்கியமாகும். ஏன்னா லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணக்கூட இந்த ஆஃபருக்கு ரிலேட்டடான டைப்ஸை தான் நாங்கள் வந்து என்டர் பண்ணோம். ஸோ வைஸ் அப்போ பார்ப்போம் இது எதை பற்றின விஷயம். ஸோ give me 5 minutes and I will show you how you can earn how you can generate your first paycheck online. ஸோ இதே நம்ம வந்து டைட்டிலாக யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நம்ம இப்போ கெட் ரெஸ்பான்ஸுக்கு போவோம். கெட் ரெஸ்பான்ஸுக்கு போயிட்டு ஸோ வைஸ் கெட் ரெஸ்பான்ஸுக்கு போயிட்டு க்ரியேட் லேண்டிங் பேஜ் கொடுத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கெட் ரெஸ்பான்ஸ் உங்களோட ட்ரையல் வந்து 30 days இதாகும். அது போது அப்கிரேட் பண்ணிங்கன்னா சரி. ஹை லெவல் பேக்கேஜை பொறுத்தவரை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் வரைக்கும் ஒரு லோவர் எண்ட் பேக்கேஜில் இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிடும். அதுதான் இமெயில் மார்க்கெட்டிங். பொதுவாக இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து சொல்லுவாங்க பொது இமெயில் சப்ஸ்கிரைபர்ன்றது $1 worth. அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னா $1000 worth அப்படின்ற கணக்கில் தான் நான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து டெம்ப்ளேட் ஒன்று யூஸ் பண்ண மேலும் நான் வந்து பிளாங்க் டெம்ப்ளேட் ஒன்று மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்ப்போம். ஸோ கைஸ் நான் டெம்ப்ளேட் ஒன்று சூஸ் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இன்னும் டைம் எடுக்கும். நான் இதெல்லாம் ஃபுல் ப்ராசஸையும் செஞ்சேன். ஸோ கைஸ் நான் எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. நான் வந்து சிம்பிளான ஒரு லேண்டிங் பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த வெப்சைட்டில் சேல்ஸ் பேஜில் பார்த்து அந்த விஷயங்களை வச்சு தான் நான் இது டெம்ப்ளேட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளான விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதை மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் அடுத்தது வந்து என்ன செய்கிறதுன்னு. ஸோ இதில் வந்து நான் தேங்க்யூ பேஜ் ஒன்று இருக்குது. தேங்க்யூ பேஜை இல்லாமல் மாற்றிட்டு எஃபிலியேட் லிங்கை வந்து எட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்ப்போம். இப்போ லேண்டிங் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ லேண்டிங் பேஜில் டொமைன் அந்த விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ
தேங்க்யூ பேஜை வந்து கஸ்டம் தேங்க்யூ பேஜ் கொடுத்துட்டு கஸ்டம் URL. ஸோ கஸ்டம் URLக்கு தான் நம்ம வந்து இதுக்கு வந்துட்டு ப்ரொமோட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்கௌண்ட்டில் நான் சைன்இன் பண்ணிடாதனால வந்து காட்டுதில்லை. நான் வந்து யூஸ் நேம் சிம்பிளாக கொடுத்து நான் வந்து எஃபிலியேட் லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் ஹோப் லிங்க்ஸ் கொடுங்க. ஸோ லிங்க் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கீழே இருக்கிற லிங்க்கை தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். இந்த லிங்க்கை தான் வந்து கிளிக் பேங்க் வந்து ட்ராக் பண்ணுவாங்க, எப்படி வந்து சேல்ஸ் வருது, எங்கேருந்து ட்ராஃபிக் வருது, அந்த விஷயம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு வந்து கஸ்டம் URLல பேஸ்ட் பண்ணி பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இப்போது ஜென்ரேட் ஆகும் லிங்க் ஒன்று, அந்த லிங்க்கை தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட PDF ஸ்லைட் ஷேரில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இது தான் லேண்டிங் பேஜ் URL. ஸோ இந்த URL வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி வந்து ஃப்ரீயாக ரிசோர்ஸஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி எப்படி வந்து ஸ்லைட் ஷேர் வீடியோஸ் வந்து ஸ்லைட் ஷேர் கான்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணி எப்படி அதில் அப்லோட் பண்ணி எப்படி வந்து ஃப்ரீ ட்ராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஸோ கைஸ், ஸ்லைட் ஷேரில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிற வெப்சைட் தான் இந்த வெப்சைட் freeplrdownloads.com. ஸோ இதுக்கான லிங்க்கே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவையான லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய PLR அவங்க வந்து ப்ரைவேட் லேபிள் ரைட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அதில் ஒவ்வொரு ரைட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணக்கூடிய இபுக்ஸ். ஸோ அதை தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த கிளிக் வெல்த் சிஸ்டம்ன்றது ஒரு மணி மேக்கிங் ரிலேட்டட். ஸோ இதில் நம்ம சர்ச் பண்ண போகிறோம் மேக் மணி ஆன்லைன். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இபுக்ஸ் வரும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மேக் மணி ஆன்லைன் கேட்டகரி மட்டும் இல்லை, மற்ற கேட்டகரிஸ்லையும் இதே மாதிரி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்லைட் ஷேரில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணுற நேரம் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து சில நேரம் வந்து சில ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்களோட கிராஃபிக்ஸை வந்து மாற்றுறதுக்கான ரைட்ஸ் இருந்துருக்கோம். அப்படி தந்துருந்தால் மெயினாக செய்யுங்க, இந்த கிராஃபிக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றுங்க. கென்வா அதை போல் ஏதாச்சும் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மாற்றுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அட்ராக்டாக நிறைய பேரை வந்து கொண்டு வந்து தரும். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த PDF எஸ்கேப் அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அதில் ஃப்ரீ ஆன்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் வருது. அதில் அப்லோட் PDF டு PDF எஸ்கேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ PLRல டவுன்லோட் பண்ண PDF வந்து இதுக்கு அப்லோட் பண்ண கேட்கும். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு டெப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு பேஜ்லையும் கடைசி லைனில் டெக்ஸ்ட் டைப் பண்ணி, ஸோ டெக்ஸ்ட்டை கொடுத்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டை பெருசாக்கி வளமையாக இருக்கிற டெக்ஸ்ட்டை விட பெருசாக்கி இதில் இருக்கிற டைட்டிலையோ ஏதாச்சும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்குவோம். ஸோ பார்த்தா விளங்கும் ஒரு இது வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இதை வந்து இன்னும் டாக் பண்ணிக்குவோம். என்ன திங்கன்னா இப்போ வந்து இந்த PDF ஷேர் பண்ணோன்னே டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணுறவங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து போல்ட் பண்ணிப்போம், வேறு ஏதாச்சும் ஒரு கலர் ஒன்று கொடுத்துப்போம், ரெட் கலர் அப்படி இல்லைன்னா yellow அப்படி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் சைஸை வந்து பெருசு பண்ணுறேன். ஸோ 20. ஸோ ரைட், இப்போ பார்த்தா விளங்கும். இது இப்போ இவங்க வந்து ரீட் பண்ணிட்டு போகிற நேரம் ஒவ்வொரு நேரமுமே இதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை கிளிக் பண்ணி இங்கே லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. ஸோ லிங்க்குன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்சர்ட் பேஜ் URL ஒன்றா இன்சர்ட் பண்ண வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய URL தான் உங்களோட இந்த கெட் ரெஸ்பான்ஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி எடுத்த URL. ஸோ அதை காப்பி பண்ணி வந்து கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து உங்களோட URL, உங்களோட எஃபிலியேட் லிங்க், உங்களோட இமெயில் லிஸ்ட்டை பில்ட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து ஹெட் ஆகிடும்.
ஸோ கைஸ் இதுதான் மெத்தட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அதுக்கு பிறகு ஸ்லைட் ஷேக்க போங்க, அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபைல் அப்லோட் பண்ண காட்டும். ஸோ செலக்ட் ஃபைல், அதை சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு டைட்டிலில் வந்து கொஞ்சம் யூனிக்காக அதே டைட்டில் அந்த நீங்கள் வந்து PLR டவுன்லோட்ஸில் வந்து டைட்டிலே கொடுக்காம கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் மாற்றி டைட்டில் வந்து கொடுங்க. ஸோ நான் இதே வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து மணி ரிலேட்டடான மேக் மணி ஆன்லைன், ஈஸி மணி மெத்தட், அப்படி கீவேர்ட்ஸை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த PLRல இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனை போட்டாலும் இதில் பிரச்சனை இல்லை. ஸோ டைட்டிலை கொஞ்சம் மாற்றிங்க, கிராஃபிக்ஸை கொஞ்சம் மாற்றுங்க. கேட்டகரி வந்து கொடுங்க எக்கானமி அண்ட் ஃபினான்ஸ். ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் அண்ட் சாரி உங்கள் லைஃப் ஸ்டைல், இன்வெஸ்ட் அண்ட் ரிலேஷன், சாரி இதெல்லாம் ஒன்று இருக்குங்க, பிஸ்னஸ். ஸோ இதாக கொடுத்துங்க. பிஸ்னஸ் ரைட். இப்படி கேட்டகரிஸை கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னால் ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து சில கேட்டகரியில் வந்து ட்ராஃபிக் வந்து இன்னும் ஓவராக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 30 days 40 days அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட இமெயில் லிஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ரோ ஆகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இதோட பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ் இதுதான் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க. உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது போலவே உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றியும் பேசுறது ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன சரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவோம். மேலும் அதுபோல் என் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுபோலவே ஃப்யூச்சரில் இன்னும் யூனிக்கான மெத்தட்ஸ் வந்து ஈஸியான மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் நாங்கள் ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி நாங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்குதேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நான் நம்புகிறேன். ஸோ கைஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர், பீஸ்.